ஹாய், நான் உங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான வெஜ் மோமோ ரெசிபி பார்க்க போகிறோம். அதுக்கு மைதா மாவில் கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு தண்ணி ஊற்றி நல்லா சப்பாத்தி டோ மாதிரி பசைஞ்சு ஒரு 1/2 அன் ஹவர் வந்து சோக் பண்ண விட்டுருங்க. அது நல்லா ஊறி வரணும். அதுக்கடையில் வந்து கேரட், பீன்ஸு, அதுக்கப்புறம் ஆனியன் இது எல்லாத்தையும் நல்லா சாப் பண்ணி வச்சுக்கணும். நல்லா ஃபைன் சாப்பாக பண்ணிக்கோங்க. அப்புறம் வானலில் எண்ணெய் ஊற்றிட்டு ஆனியனை வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் குக் பண்ணிக்கணும். இதுக்கடையில் நீங்கள் வந்து ஜிஞ்சர்னா கார்லிக் இது ரெண்டுமே வந்து சாப் பண்ணி போட்டுக்கலாம். இல்லை இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா அது குக் ஆனதுக்கப்புறம் கேரட் பீன்ஸ் ஆட் பண்ணிக்கணும். அதையும் நல்லா குக் ஆகிக்கணும். தண்ணி எதுவுமே ஆட் பண்ணாதீங்க. அதில் இருக்க தண்ணியே போதும், கேரட்டில் இருக்க தண்ணியே. ஸோ இதுக்கு தேவையான உப்பு போட்டிங்கன்னா நல்லா வந்து குக் ஆகும். மூடி போட்டு வேக வைங்க. அப்போ தான் வந்து வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா குக் ஆகும். நல்லா குக் ஆனதுக்கப்புறம் இதுக்கு தேவையான ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்க போகிறோம். குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி இருந்தால் பெப்பர், சால்ட் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி கொஞ்சம் கரம் மசாலா, சில்லி பவுடர், டர்மரிக் பவுடர் அந்த மாதிரி எல்லாமே நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவையான ஸ்பைசஸ்லாம் நீங்கள் ஆட் பண்ணிட்டு அதையும் நல்லா வந்து மூடி போட்டு 2 நிமிஷம் குக் பண்ணிங்கன்னா அந்த பச்சை வாசம்லாம் போயிடும், அந்த மசாலாவோட பச்சை வாசம். தென் அதுக்கப்புறம் வந்து நல்லா பொடுசாக கட் பண்ண கொரியண்டர் லீஃபு அது எல்லாத்தையும் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கோங்க ஊற்றுற ஸ்டேஜில். அது நல்ல ஃப்ளேவராக இருக்கும், சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஸ்டஃபிங் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியே எடுத்து ஓரமாக வச்சுட்டு அந்த மாவு ஊற வச்ச மாவு வந்து நல்லா வந்து சப்பாத்தி மாதிரி நல்லா மெல்லிசாக தேய்ச்சிக்கணும். உங்களுக்கு எந்தளவுக்கு மெல்லிசாக தேய்க்க வருமோ அந்தளவுக்கு மெல்லிசாக தேய்ச்சிட்டு ஏதாவது உங்களுக்கு ரவுண்டாக அந்த ஷேப்க்கு என்ன வேணுமோ அந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டு அதை எடுத்துகிட்டு அது உள்ள நம்ம வந்து ஸ்டஃபிங் பண்ணி மூடிக்கணும். மூடுறது வந்து நீங்கள் வந்து இந்த கொழுக்கட்டைக்கு மூடுற மாதிரி கூட மூடிக்கலாம். நான் வந்து அந்த மோமோஸ் பண்ணுவாங்களே அந்த மாதிரியே வந்து மூடியிருந்தேன். இது எப்படின்னா கீழேருந்து ஃபோல்ட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து அந்த ஓரத்தெல்லாம் நம்ம வந்து அப்படியே பிடிச்சி உள்ளே ஸ்டஃப் மாதிரி பண்ணிட்டு வந்தோன்னா சூப்பராக வந்து ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் இட்லி பானை வச்சுட்டு இட்லி பானையில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு தண்ணி வந்து கொதிச்சதுக்கப்புறம் தான் இதை வைக்கணும். அந்த ஸ்டீம் பண்ணுற தட்டில் வந்து கொஞ்சமாக ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இது வைங்க. அப்போ தான் வந்து ஒட்டாமல் வந்து வரும் எடுக்கும்போது வேகும்போது. ஸோ இந்த மாதிரி வச்சிடணும். வச்சுட்டு ஒரு 5 to 10 minutes அந்த மாதிரி நீங்கள் வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான மோமோஸ் வந்து ரெடி ஆகிடும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி தான் சூப்பராக டேஸ்ட்டாக இருந்தது. இதுக்கு சட்னி இல்லைனா சாஸ் அந்த மாதிரி நீங்கள் வச்சு சர்வ் பண்ணலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் வந்து நீங்கள் வந்து மஷ்ரூம், வெஜிடபிள்ஸ் இருந்தால் வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரி நீங்கள் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஓவனில் கொஞ்சமாக வச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரைடு மோமோஸ் மாதிரி ட்ரை பண்ணால் அதுவும் அல்டிமேட்டாக செம்மையாக இருந்தது. அப்படியே கிறிஸ்பியாக இருந்தது, வெளியில் உள்ள சாஃப்டாக அந்த மாதிரி சூப்பராக இருந்தது. ஆயிலில் வந்து டீப் ஃப்ரை பண்ணாமல் இந்த மாதிரி ஓவனில் வச்சு எடுத்தால் ஆயில் கம்மியாக சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இதுவும் ட்ரை பண்ணேன். ரெண்டுமே சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதேமாதிரி நாளைக்கு ஒரு ஷார்ட்ஸில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.